பெரிய தம்பி நிட்சனுக்கு பேட்மிண்டன் ராக்கெட் வாங்க டெக்கத்லானுக்கு போயிருந்தோம். முன்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல தீவிரமா ஈடுபட்டு இருந்தவங்க தான் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கடைகளுக்கு போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா டெக்கத்லானோட டேக்லைன் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஸ்போர்ட்ஸ். இது உண்மையாகும் விதத்துல இப்ப எல்லாருமே எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் வாங்கணும்னாலும் டெக்கத்லான் போக தயங்க மாட்டேங்கிறோம். சும்மா டெய்லி ஈவினிங் லெஷரா நாம ஸ்பெண்ட் பண்ற பிளே டைம் போதுதான் இந்த பொருட்களை யூஸ் பண்ண போறோம். அதுக்கே நல்ல குவாலிட்டியா வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால நிறைய காமன் பப்ளிக் கூட ஃபேமிலியோட வந்து பர்ச்சேசிங் பண்றதை நம்மால பார்க்க முடியுது. ஷட்டில் ராக்கெட் மட்டும் இல்லாம அங்க விற்கப்படுற மத்த ப்ராடக்ட்ஸையும் பார்த்து விண்டோ ஷாப்பிங் செய்தோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அடிப்படையில அவங்க ப்ராடக்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி இருக்கிற விதம் நம்மோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ பேட்மிண்டன் செக்ஷனுக்கு போய் நின்னாலே போதும், அந்த ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல கிடைச்சிடும். அடிஷனல் அசிஸ்டன்ஸ்க்கு அங்கங்க விவரம் தெரிஞ்ச சேல்ஸ் பர்சன்ஸும் இருக்காங்க. சாத்விக் டெக்கத்லான்ல செமையா என்ஜாய் பண்ணாரு. ஒரு நல்ல பேட்மிண்டன் ராக்கெட் சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். கை பிடிக்கும் இடத்துக்கான கிரிப்பும் வாங்கி அங்கேயே போட்டுக்கிட்டோம். ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா தரமா பார்த்து வாங்குறோம், விளையாடுறோம். ஆனா சர்வதேச விளையாட்டு போட்டிகள்ல பதக்கங்கள் தான் வாங்க முடியறது இல்ல. இன்னொரு ஷாட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.